ஜெயபவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான வணக்கம். எல்லா உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட ஆசை நிறைவேறும். எல்லாருமே எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளையும் நல்லவங்களா இருக்க முடியாது. எல்லாரும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் நல்லவங்களா இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடங்கள்ல நம்ம கண்டிப்பாக இன்னொருத்தங்களுக்கு கெட்டவங்களாகத்தான் நம்ம தெரிவோம். நம்ம கெட்டவங்களாக அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம எந்த காரியங்களும் செய்யறது கிடையாது. நம்மளோட செயல்பாடுகள் ஒருத்தங்களுக்கு அது கெட்டதா மாறி காட்டுதே தவிர, நம்மளோட செயல்கள் நமக்கு சரியாகத்தான் இருக்கும். நம்ம நமக்காக மட்டும் வாழ்ந்தால் மட்டும் தான் நம்மளோட மனம் திருப்தி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும், இல்ல நம்ம அடுத்தவங்க கெட்டவங்களா நம்மள நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் செய்றோம்னா, அது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கைய வழி தவற வச்சுடும். நீங்க யார பத்தியுமே சிந்திக்க வேண்டாம். நீங்க உங்களோட நேரத்தையும், உங்களோட ஆன்மாவையும் பத்தி சிந்திச்சால் போதும். இன்னைக்கு நம்ம காலையில இருந்து என்ன வேலை பார்த்திருக்கோம்? இன்னைக்கு நம்மளோட டைம் சரியா தான் நம்ம எல்லாமே செஞ்சிருக்கிறோமா? அப்படின்னு எண்ணுங்க. இல்ல இதுல என்ன வருமானம் வந்தது? ஏன் இன்னைக்கு வரல? அப்படிங்கிறத கூட நீங்க சிந்திக்கலாம். அதை தவிர்த்துட்டு இன்னும் சில பேர்கள் நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க நம்மள ஏன் இன்னைக்கு நம்மள கஷ்டமா பேசுனாங்க? அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டாம். இப்படி நீங்க சிந்திச்சீங்கன்னா, உங்களோட வெற்றிக்கு அதுவே பெரிய தோல்வியாக ஆயிடும். பிறர் நம்மள குறை சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துல இருப்பாங்க. ஏன்னா, அவங்க நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்காங்க. அது நம்ம அவங்க கிட்ட குடுக்காததுனால, அவங்களோட எதிர்பார்ப்பு நம்மட்ட இருந்து நடக்காதனால, அவங்க நம்மள கெட்ட பேராக பேசுவாங்க. அத நீங்க காதுல வாங்கிக்கிட்டு அன்றைய தினம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட இயலாமை அதுல வந்துடும். அதனால யார பத்தியும் சிந்திக்காதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லா மனிதர்களையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் எத்தனையோ மனிதர்கள பார்க்கிறோம். ஆனா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உவாதைகள், 2வது பண கஷ்டங்கள். இந்த 2யும் தாண்டி தன் பிள்ளைகள், குடும்பங்கள் இப்படி நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா, அதிகமான பிரச்சனைகள் வந்து உடல் உவாதைகளும், நம்மளோட பணம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் தான் இங்க நமக்கு நெறைய பிரச்சனைகள குடுக்குது. நமக்கு இந்த உடல் உவாதைகள் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்கள நம்ம சாப்பிடுறோம். அது நம்மளோட நாக்கு தான் ஏக்குதே தவிர நம்ம உடல் ஏற்கிறதே கிடையாது. அதனால அதுக்கு ஆசைப்பட்டு, அடிமைப்பட்டு நம்ம சில விஷயங்கள நம்ம சாப்பிடுறதுனால தான் இன்னைக்கு நமக்கு உடல்நிலைகள் துன்பம் வருதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள்ல நீங்க உங்களோட நாக்க அடக்க முடியல. உங்களோட ஆசைகளை அடக்க முடியாததுனால உங்களோட உடல்நிலைகள் இங்க துன்பப்படுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான இந்த வாழ்க்கைய நம்ம தொடர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுறோம். ஆடம்பரமான இந்த வாழ்க்கைய தொடர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னீங்கன்னா, வாரக்கடன், குழு அதுக்கடுத்து பேங்க்ல வட்டி இப்படி நிறைய விஷயங்கள். இப்ப நமக்கு நிறைய பணம் வந்து குடுக்கறதுக்கு கடனாக குடுக்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அவங்க நமக்கு குடுக்குறாங்க. நம்ம தேடி அத வாங்குறோம். வாங்கி ஆடம்பரமாக சில விஷயங்கள நம்ம பண்றோம். ஒரு வண்டி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையில்லாத ஆடம்பரமான வீடுகள் கட்டுறோம். அந்த மாரியெல்லாம் நம்ம செலவழிக்கிறோம். இப்படி செலவழிச்சுட்டு கடனால இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். கடனுக்காக இன்னைக்கு பயந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒளியிறோம். ஏன் இந்த வாழ்க்கைய வாழுறோங்கிற ஒரு எண்ணங்களும் நம்ம மனதுக்குள்ள வந்துடுது. ஏன் இந்த மாரியான கடன நம்ம வாங்கணும்? இன்னைக்கு நம்மளோட தேவைய பூர்த்தி பண்ணக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்துல வாழவே முடியலங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. வாழ முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள மாரி இயலாமையில யாருமே இல்ல. யாரு சொன்னா இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு? நெறைய வேலைகள் இருக்குது. நெறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நம்ம அத பயன்படுத்தணும். நம்ம அத பயன்படுத்தி நம்ம கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்ல. இத வந்து நம்ம பழகணும். இந்த வேலைய நம்ம பார்க்கணும். இந்த வேலைய பார்த்து நம்ம ஆடம்பரத்த குறைச்சுட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா, இந்த கடன் கிடையாது. ஏன்னா கடனால தான் இன்னைக்கு நம்ம நெறைய பேர் கண்ணீரோட, கஷ்டத்தோட ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த கடன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்துல நம்ம தர்ம வழியில போனாலும், நம்மள வேற வழிக்கு இந்த கடன் தான் மாத்துது. ஏன்னா நமக்கு பணம் தேவை இருக்குது. அந்த பணம் எந்த வழிகளில் இருந்து வந்தா என்ன? அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள இந்த பணம் தான் நமக்கு கத்துக் குடுக்குது. அப்படிப்பட்ட பணம் எந்த வழிகளில் இருந்து வருது? இந்த பணம் நமக்கு தேவைதானா? தேவை இருக்கு. அப்ப நம்மளோட தேவைகளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு, ஆடம்பரங்களை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு, நம்மளோட இந்த வாழ்க்கை நிறைவா நம்ம வாழ்ந்தோம்னா, பிறர்கிட்ட கை கட்டி நிக்க வேண்டாம். தன் மானம் தானே இந்த உலகத்துல பெரிது. அந்த தன்மானம் இந்த பணம் எத்தன இடத்துல நம்மளுக்கு எடுத்துருது. பணத்தினால எத்தன பேரோட வாழ்க்கையோட மானம் பறிபோகுது. வீட்ல இருக்கக்கூடியவங்க வார்த்தைகளால காயப்படுத்துறதும், உங்கள ரோட்ல காயப்படுத்துறதுனால நீங்க கண்ணீர் வடிக்கிறதும், ஒரு சில நேரங்கள்ல மரணத்துக்கே போகக்கூடிய அளவுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது நம்மள கொண்டு போயிடுது இல்லையா? அதனால என் சொந்தங்களே, பிறர நினைச்சு நீங்க துன்பப்படாதீங்க. பிறர் உங்கள காயப்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. வேலை பார்க்க கத்துக்கோங்க. உழைக்கிறதுக்கு கத்துக்கோங்க. நமக்கு வரக்கூடிய வருமானங்களை வைத்து நம்ம கண்டிப்பாக நம்ம செலவழிப்போம். தேவையில்லாத ஆடம்பரம் வேண்டாம். என் சொந்தம், என் உறவுகளே, நீங்க ஒவ்வொரு கட்டங்களையும் கவலைப்படும் பொழுது, எனக்கு தான் மனம் துன்பப்படுது அப்படின்றத காட்டிலும், இந்த பிரபஞ்ச
பிரபஞ்சமே கஷ்டப்படுது. நீங்க நீங்க படக்கூடிய கஷ்டங்கள, நீங்க அழுகையும் கண்ணீருமா படக்கூடிய கஷ்டங்கள நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நெறைய மக்கள் சந்திக்கிறீங்க. கடனுக்காக நீங்க ஓடி ஒளியவும், கடனுக்காக அழுகுறதையும், கடனுக்காக சில வாழ்க்கைய வெறுக்கிறதையும் என்னால தாங்க முடியல. அதனால ஆடம்பரங்களை குறைத்துக் கொள்ளலாமா? நம்மளுக்கு தேவையான வாழ்க்கைய நம்ம வாழலாமா? நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னா, இருக்கிறத வச்சு வாழ்ந்து, பிறர பத்தி சிந்திக்காம நல்லா உழைக்க கத்துக்கோங்க. நம் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியாகும். இந்த பிரார்த்தனை நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். என்னோட பிரார்த்தனை உங்கள வந்து சேரும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்களும் உழைக்கணும், அம்மா பேச்ச கேட்கணும். கண்டிப்பாக ஆடம்பரம் இனிமேல் நான் பண்ண மாட்டேம்மான்னு முடிவு எடுக்கணும். உறுதியாக முடிவெடுக்கணும். பிறர் உங்கள காயப்படுத்துற மாரி பேசினா, அத காதிலே வாங்கக்கூடாது. நல்ல சிந்தனைகளோட காலையில எழுந்திருக்கணும். இத கேட்டுட்டு காலையில நல்ல சிந்தனைகளோட எழுந்து, இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் எனக்கு கண்டிப்பா தீர்த்து குடுக்கும் தெய்வம் நம்பிட்டு, நீங்க உங்களோட கடமைகளை செய்யுங்க. நான் உங்களுக்கு துணையாக வருவேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதை நீங்க முதல்ல நம்புங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் என் சொந்தங்களே. அம்மாவ மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. ஜெய் பவானி நாமம் சொல்லும் அனைவருமே ஜெய் பவானியோட பிள்ளைகளாக பவானியோட பிள்ளைகளாக வாழுவோம். பிள்ளைகளாக அவளுக்கு நம்ம மாறும் பொழுது, தாயாக அவள் இருந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. மீண்டும் இன்னொரு பொழுது உங்களை அம்மா சந்திக்கிறேன். ரொம்ப நாள் உங்ககிட்ட என்னால பேச முடியல. வேலைகள் அவ்ளோ நிறைய வேலைகள். அதனால உங்ககிட்ட பேச முடியல. முடிஞ்ச வரைக்கும் அம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். மீண்டும் இன்னொரு பொழுது சந்திக்கலாம். ஜெய் பவானி.